ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्रील प्रभुपाद की जय। ஏகாதசி மகா மகோத்சவ் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. உங்களை எல்லாம் இன்னைக்கு இந்த ஏகாதசி நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நீங்க எல்லாம் கேட்டுக்கொண்டது போலவே நம்ம ஏகாதசி நிகழ்ச்சியை வந்து அந்த ஏர்லியர் பார்ட் ஆஃப் த டே, அதாவது காலையிலேயே நடத்திட்டா உங்களுக்கு வந்து அதை கேட்ட பலனும் இருக்கும். அது என்ன வழிபாடுகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. அதுபடி இன்னைக்கு இனிமேல் ஏகாதசி இது போல காலை நேரங்கள்ல தான் இருக்கும். இன்னைக்கு இதை நம்ம இப்படி காலை நேரத்துல தொடங்குறோம். இந்த ஏகாதசியின் பெயர் வந்து பைமி ஏகாதசி, ஜெய ஏகாதசி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பவிஷ்யோத்தர புராணத்துல யுதிஷ்டருக்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலான உரையாடலாக வருது. இது வந்து வேற விரதங்கள் கடைபிடிக்காவிட்டாலும் அதையெல்லாம் நம்ம அனுஷ்டிக்காவிட்டாலும் கூட இந்த விரதம் அனுஷ்டிப்பதால் பகவான் விஷ்ணுவின் லோகத்தை அடைவதற்கு, லோகத்திற்குள் நுழைவதற்கான அனுமதி நமக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து யுதிஷ்டரும் கிருஷ்ணரும் பேசிக்கொள்வதாக அமைகிறது. இதுல யுதிஷ்டர் கேட்கிறார், ஹே கிருஷ்ணா, விஸ்வேஸ்வரா அப்படின்னு சொல்றார், நீ வந்து நான்கு விதமான உயிர்வாழிகளுக்கு நீரே ஆதாரம். நான்கு விதமாக வந்து உயிர்வாழிகள் பிறக்கலாம். எப்படி எப்படி அப்படின்னா, முட்டை வழியாக, முட்டையில இருந்து கொஞ்சம் பிரிச்சு வருது இல்லையா உயிர், அப்படி வியர்வை வழியாக, விதை வழியாக, கருவின் வழியாக, சரி இப்படியாக நான்கு விதமான முறையில் உயிர்வாழிகள் தோன்றலாம். ஆனால் எப்படியான தோற்றமாக இருந்தாலும் அத்தனைக்கும் மூலம் நீயே அப்படின்னு சொல்றார். அத்தனைக்கும் வேர் நீதான். சோ அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவன் நீதான் அப்படின்னு சொல்ற. இப்ப இந்த மகம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்துல வரக்கூடிய இந்த மக மாதம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து நமக்கு தை மாதமாக இருக்கிறது. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த முதல்ல வந்திருந்த கிருஷ்ண பக்த, இது அதாவது முதல்ல நீ சொன்னதுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்ததுக்கு வரார் யுதிஷ்டர். முதல்ல இருந்த கிருஷ்ண பட்சத்தில் வந்த அந்த சதிலீலா ஏகாதசியை பற்றிய மெகாத்மியத்தை நீ சொன்னீர், அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்ப வந்து நீ அதே மக மாதத்தில் வருகிற சுக்லபக்ஷம், அதாவது வளர்ப்பிறை போதில் வரக்கூடிய இந்த ஏகாதசி பற்றி கூறுங்கள். இதனுடைய பெயர் என்ன, இதனுடைய விரத முறை என்ன, வழிபட வேண்டிய பிரதான தெய்வம் யார், இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள், எப்படி வழிபட வேண்டும் எல்லாம் சொல்லுங்கள் சொல்றார் கிருஷ்ணர். மகிழ்ச்சி. பாவ விளைவுகள், அசுர பாதிப்புகள்,
அதாவது அசுரர்களின் பாதிப்பு நம்ம பாவங்கள் காரணமாக நமக்கு இருக்கலாம், நம்முடைய குணத்திலும் இருக்கலாம், நமக்கு வரக்கூடிய விளைவுகளிலும், கர்ம விளைவுகளிலும் அது நம்மோடு வரலாம். சோ அப்படியாக இருப்பவற்றை அழிக்கும், அதனை வெல்லும். அதனால் இது ஜெய ஏகாதசி அப்படின்னு சொல்றாங்க. உம் இந்த இந்த ஏகாதசியை கடைபிடிக்கக்கூடிய தூய ஆத்மாக்கள், பூதம், பேய், பிசாசுன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடைப்பட்ட வாழ்க்கை, மனித வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த பூத பிசாசு வாழ்க்கை, அதுக்கப்புறம் தான் நமக்கு சொர்க்கமோ நரகமோ அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த பூத பிசாச பூதகணங்களாக இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட வாழ்க்கை அந்த ஆன்மாக்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றார். எனவே இது இதை விட சிறந்த ஒரு ஏகாதசின்னு ஒன்று சொல்லவே முடியாது. அப்படி மிகச்சிறந்த ஏகாதசி இது. பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து நம்மை விடுவிக்கும் அப்படின்னு. அதனால் இதை நீ மிகுந்த பக்தி ஸ்ரத்தையோடு, கவனத்தோடு, அக்கறையோடு நீ வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். பத்ம புராணத்தில் நானே சொல்லிய ஒரு கதை இருக்கிறது, அதை நான் இப்போது உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்திரன் வந்து ஸ்வர்கலோக மன்னன், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனை வந்து நல்ல முறையில் ஆண்டு வருகிறான். அனைத்து தேவர்களும் திருப்தியுடனும் சந்தோஷத்துடனும் அங்கு இருக்கிறார்கள். போது ஒரு முறை என்ன ஆகுறதுன்னா, அப்படிதான் வந்து தேவர்கள் எல்லாரும் இருக்காங்க. இந்திரன் வந்து ஆனந்தமாக அமர்ந்து கொண்டு நந்தன வனம் அப்படின்னு ஒரு வனம் இருக்கு. அந்த வனத்திற்கு பேர் நந்தனா அப்படிங்கிற அந்த வனம். அங்கு அமர்ந்து அவர்கள் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு வந்து ஆயிரம் ஆயிரம் கோடிக்கணக்கான அப்சரஸ்கள். அப்சரஸ்கள்னா யாரு அப்படின்னா அந்த தேவலோக கன்னிகைகள்னு சொல்றாங்க இல்லையா, அவ்வளவு அவர்கள்லாம் வந்து அவர்களோட ஆடை அணிகலன்களே அவ்வளவு அருமையாக இருக்கும். ஒரே மாதிரி தான் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னும் இல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அணிகலன்கள் இருக்கலாம், ஆடைகள் இருக்கலாம். யூனிஃபார்மா சில பேர் இருப்பாங்க, சில பேர் வந்து வேறு விதமா இருப்பாங்க. அந்த மாதிரி அதை விவரிக்கவே முடியாது. யார் இதை பிளான் பண்றாங்கன்னு கூட தெரியாது. மியூசிக் டைரக்டரா இல்ல வந்து அந்த நடன இயக்குனரா, யாரு இருக்காங்க இவர்களை எல்லாம் இயக்குவதற்கு? ஆனால் அவ்வளவு அருமையாக அவர்கள் கலையும் கற்று தேர்ந்திருப்பார்கள். பாடல், ஆடல் எல்லாமே அவ்வளவு அருமையாக செய்வார்கள். உடல் வனப்பும் அழகும் கொண்டவர்கள். அவர்களுடைய ஆடை அணிகலன்களுக்கெல்லாம் டிசைனர்ஸ் யாரு, ஜுவல்லரி டிசைனர் யாரு, ட்ரெஸ் டிசைனர் யாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு தெய்வீகமாக காட்சி அளிப்பார்கள். சோ அவர்கள் அந்த தேவலோக கன்னிகைகள் அவ்வளவு பேர் இவரை வந்து கேளிக்கைகள் அமைத்து கொடுக்கிறார்கள். அப்படி பாடி ஆடி நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப சோமரசம் பருகிக்கொண்டு இந்திரன் அங்கு இருக்கிறார். அப்ப புஷ்ப தந்தா அப்படின்றவர் வந்து பாடகர்களின் தலைமை பாடகர். நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா, லீடிங் சிங்கர்னு மெயினா அவர் தான் இருக்கார். அவர் பின்னாடி அவ்வளவு பாடகர்கள் பாடுறாங்க, எல்லாருமே கை தேர்ந்தவர்கள். இவர் வந்து அவர்களுக்கு தலைவர். அது போல இசை வல்லுனர், மியூசிக் டைரக்டர், மியூசிஷியன் அப்படின்னு சொல்லப்படுறவர், அவர்களின் தலைவன் வந்து சித்திரசேனா அப்படிங்கிறவர். அவருடைய மனைவி மாலினி. அனைவருமே அந்த ஆடல் பாடல்ல ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப அந்த சித்திரசேனா மாலினி அப்படிங்கிறவருக்கு மகனாக மால்யவான் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் மிக அழகானவன். அவனை பார்க்கிற யாருக்குமே வந்து ஆசை வராமல் இருக்காது. அப்படி ஒரு மன்மதன் போல அழகாக இருக்கிறான். அவனை பார்த்து இந்த அப்சரஸ்களில் ஒருத்தியான புஷ்பவதி அப்படிங்கிறவ வந்து மயங்கி விடுகிறாள், கவரப்பட்டு விடுகிறாள். என்ன அழகாக இருக்கிறான். சோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப யோகத்தில் ஆழ்ந்தவர்களாக இருக்கக்கூடும். அதனால்தான் ஒருவரை ஒருவர் கண்டு கவரப்படாமலும் நேர்த்தியாகவும் அவர்களால் நடனம் ஆட முடிகிறது. நடனம் கூட ஒரு யோகா தான் சொல்றாங்க இல்லையா. எந்த கலையாக இருந்தாலும் ஒரு ஒருமுகப்பட்ட சிந்தனை இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது. அவர்கள் வந்து அப்படிப்பட்ட ஒருமுகப்பட்ட சிந்தனை கொண்டவர்களாக இருக்காங்க. ஆனால் இந்த புஷ்பவதி மட்டும் இவனை கண்டு மயங்கி விடுகிறாள், மால்யவானை கண்டு. அதனால்
அவனை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து அவளும் எப்படி வனப்பு கொண்டவள் அப்படின்னா, முகம் சந்திரனை போன்று இருக்கான். அவளுடைய கண்கள் தாமரை போல இருக்கு. அந்த கண்கள் சிரித்தால் அது வந்து காது வரை செல்கிறதா, அவ்வளவு அழகிய கண்களாக இருக்கான். காதுகள் வந்து உயர்ந்த காதணிகள். காதுக்குன்னு ஒரு அழகு இல்லை இல்லையா? அதற்கு வந்து அணிகலன்கள் போட்டுதான் அழகாக்கணும். அப்படி காதணிகள் வந்து அப்படி ஒரு வித்தியாசமான அழகிய டிசைன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாதிரி இருக்கான். கழுத்து சங்கு போல இருக்கிறது, 3 கோடுகள் வருகிறது. அந்த கழுத்தை பார்க்கும்போது சங்கு போல தோன்றுகிறது. அப்புறம் அவளுடைய இடுப்பு கை அளவுதான் இருக்கான். அகண்ட பின்னழகாக இருக்கிறது. அந்த கால்கள் வாழைத்தண்டு போல் இருக்கிறது அப்படின்னு. அவருடைய ஆடை அணிகலன்கள் அவளுடைய அழகுக்கு இயற்கையாகவே அவள் அழகாக இருக்கிறாள். அந்த அழகுக்கு அழகு சேர்ப்பது போல அவளுடைய ஆடை அணிகலன்கள் இருக்கு. இப்படியாக இருக்கக்கூடியவள் அவனை வந்து ஈர்த்து விடுகிறாள். அவனுடைய அட்டென்ஷன் இவன் மேல வந்துருது. அதனால தங்கள் கடமையை மறந்து ஒருவரை ஒருவர் பார்க்கின்றனர். ஒருவரை ஒருவர் பார்த்து மயங்கி அந்த மயக்கத்தில் நடனம் ஆடும் பொழுது அந்த ஒருவர் மட்டும் வித்தியாசமாக ஆடும்போது அது இந்திரன் கண்ணில் பட்டு விடுகிறது. அவர்கள் ஆட்டத்திலும் பாட்டத்திலும் தவறு ஏற்பட தொடங்குகிறது. அந்த ஆட்டம் பாட்டம் தவறும் போது அதில் வந்து அது கண்ணுக்கு புலப்பட்டு விடுகிறது. அதை பார்க்கும் பொழுது அதில் உண்மை இல்லை. உண்மையாக தன்னை மறந்து அவர்கள் ஆடவில்லை. அது அவர்கள் மனதில் வேறு கள்ளம் வந்துவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. அப்ப அந்த ஆட்டத்தில் ஒரு நேர்த்தி இல்லை. அதுல வந்து மிகுந்த கோபம் அடைந்து விடுகிறான் இந்திரன். நீ வந்து எப்படி இப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லி, அதனால நீ பிசாசாக பிறக்க கடவாய் அப்படின்னு சொல்லிடுறான். நீ வந்து பூலோகத்தில் சென்று கணவன் மனைவி யாக வாழுங்க, ஆனால் பிசாசு வாழ்க்கையாக வாழ்வீர்கள். பூதம் பிசாசுன்னு சொல்றோம் இல்லையா, அப்படியாக உனக்கு ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி, இப்படி நீ வாழ்ந்தால் நீ இப்ப செய்த உன்னுடைய பாவம் கழியும் போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுற. அதனால இந்த மேலுலகத்திலிருந்து அவர்கள் கீழே விழுகிறார்கள். அப்ப ஹிமாலய பர்வதத்துல விழறாங்க. ஹிமாலய பர்வதம் சும்மாவா, அது வந்து வாழ்க்கைக்கு அதாவது டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல விழறாங்க. அப்ப அது எப்படி இருக்கும்? அது வந்து வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்குமா அந்த சூழ்நிலை? எவ்வளவு குளிர் இருக்கும், பனி இருக்கும், ஐஸ் கட்டி மழை இருக்கும்ல. சோ அப்படியான ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப வந்து அந்த சாபம் அவர்களுடைய தெய்வீக தன்மையை எல்லாம் அழித்து விட்டது, மங்கி விட்டது. அவர்களுக்கு சுவை இல்லை, சுவையை அறிய முடியவில்லை, மனம், மூக்கு, வாய், எந்த புலனுமே வேலை செய்யல அவங்களுக்கு. அப்படியே சுவையை உணர முடியவில்லை, மனம் என்ன மனம் வருதுன்னு கூட தெரியல. தொடு உணர்வு தொடு அப்படி விரைச்சு போறாங்க அவங்க. அந்த உணர்வும் இல்லை, அந்த சூழ்நிலையும் அவர்களுக்கு வந்து விரைப்பை கொடுக்கிறது. சோ அப்படியாக தொடு உணர்வு இல்லை, எந்த புலனும் வேலை செய்யவில்லை. அங்கு வந்து தாவரங்கள் இல்லை, மரங்கள் இல்லை, தண்ணீர் இல்லை குடிப்பதற்கு, ஒன்றுமே இல்லை, பனி மட்டும்தான் இருக்கிறது. அது வந்து நம்ம பாலைவனம் போல, ஆனால் பனி படர்ந்த பாலைவனம் போல, அங்கு ஒன்றுமே இல்லை. அப்ப அவர்களால் தூங்க கூட முடியவில்லை. சொல்லுவாங்கல்ல, பிசாசு மாதிரி முழிச்சிட்டு இருக்க ராத்திரின்னு. சோ அப்படி தூக்கம் இல்லாமல் திரிபவர்கள் பிசாசை ஒத்தவர்கள். சோ இவர்கள் பிசாசாகவே பிறந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு தூக்கமும் இல்லை. அப்படியாக குகைக்குள் சென்று உட்கார்ந்திருந்தால் கூட குளிர் தாங்க முடியவில்லை. அப்படி பற்கள் நடுங்குகின்றன அந்த குகைக்குள் இருக்கும் பொழுது கூட. அப்படியாக அவர்களுடைய மயிர்கால்கள் எழுந்து நிற்கின்றன, அப்படி விரைச்சு போறாங்க. அப்ப வந்து மால்யவான் சொல்றான், நம்ம என்ன பெரிய பாவம் பண்ணிட்டோம்னு தெரியலையே, இப்படி ஒரு பிசாசின் உடலை பெற்று வரும் அளவுக்கு தாழ்ந்து போனோமே அப்படின்னு சொல்றார். தாங்க முடியாத இந்த சூழ்நிலையில் விழுந்து விட்டோமே அப்படின்னு சொல்றார். நரகத்தை விட மோசமாக உள்ளது இந்த இடம். நரகமே தேவலை போல இருக்கே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் பாவம் செய்யவே கூடாதுப்பா அப்படின்னு ரியலைஸ் பண்றாங்க. அந்த பிசாசு உடலில் இருந்து கொண்டு, அந்த பூத உடலில் இருந்து கொண்டு அவர்கள் நினைக்கிறார்கள், பாவமே செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு உணர்றாங்க. அந்த கஷ்டம் அவர்களுக்கு வந்து ஒரு உணர்வை கொடுக்கிறது. அப்ப அவர்களுடைய நல்ல நேரம்,
அவர்கள் வேண்டுகிறார்கள், நீ வந்து உன் பாவம் கழியணும்னா நீ பிசாசாக போய் பெறன்னு சொல்றார். பாவம் வந்து எப்போது கழியும்? நாம் உணர்ந்து விடும் பொழுது பகவான் வந்து நம்முடைய மன்னிப்பு கேட்கும் தோரணைக்கு நாம் வரும்போது பகவான் நம்மை மன்னிப்பார். அப்ப நம்ம பாவத்தை களைவார். சோ அப்ப அவர்களுக்கு ஒரு இப்பதான் நல்ல நேரம் வருது ஏன்னா உணர்ந்து விட்டார்கள். அது என்ன ஆகுது? ஒரு நல்ல நேரமான இந்த பைமி ஏகாதசி நாள் வருகிறது. இந்த வளர்ப்பிறை ஏகாதசி வருகிறது இந்த மக மாதத்தில். அப்பதான் இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்ப வருது. அப்ப ரொம்ப கொடுமையான குளிர், ஒன்றுமே இல்லை உண்பதற்கு அப்படின்ற ஒரு நேரத்துல அவர்களால ஒரு நீரை கூட பருக முடியவில்லை. ஒன்றையும் உண்பதற்கு ஒரு பழமோ காயோ ஒன்றுமே இல்லை. இலை தழை எதுவுமே இல்லை. அந்த உயரத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள். சோ அப்ப அந்த பைமி ஏகாதசி என்று தன்னையே அறியாமல் ஏகாதசி விரதம் அவர்கள் அனுஷ்டித்து விடுகிறார்கள். எப்படிப்பட்ட ஏகாதசி? முழுமையான உணவு மற்றும் நீரிலிருந்து முழுமையான நோன்பு விரதம் இருந்து விடுகிறார்கள். அப்ப அவர்கள் ஒரு அரச மரத்து அடியில போய் ஒன்றுமே இல்லாமல் அவர்களுடைய அனைத்து பலமும் அற்று போய் விழுந்து விடுகிறார்கள். அப்ப வெளிச்சம் வருகிறது. இரவு வந்து ரொம்ப குளிராக இருந்த காரணத்தால இருக்கிறது. ஆனால் காலை நேரம் அதை விட கொடுமையாக இருக்கிறது. அவர்கள் வந்து சூரியன் வந்தால் கூட நீங்க பார்க்கலாம், இந்த குளிர் பிரதேசங்கள்ல குளிர் காலத்துல பாத்தீங்கன்னா சூரியன் எவ்வளவுதான் வந்தாலும் குளிர் கொண்டேதான் இருக்கும். அது போல அவர்கள் நடுங்குகிறாங்க. அங்க ஒரே பனி மழை பெய்கிறது. அவர்கள் பல் வந்து என்ன சொல்லுவாங்க, பல் வந்து நடுங்குகிறது அவர்களுக்கு. அப்படி விரைத்துத்தான் போகிறார்கள். அப்ப அந்த சூரியன் வரும்போது அதுல போய் நின்று கொள்கிறார்கள். அவர்களால் வந்து ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டால் கூட அவர்களால் ஒன்றையுமே அனுபவிக்க முடியவில்லை. ஒருவருடைய ஒருவருக்கொருவர் இருக்கிற அருகாமையை கூட அவர்களால் உணரவே முடியவில்லை என்றால் விரைத்து போய்விட்டார்கள். அவர்களுக்கு வந்து உணர்வே இல்லை. அவர்களுக்கு தொடு உணர்வு கூட இல்லை. இப்படியாக அவர்கள் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. இப்படி ஒரு உணர்வற்ற நிலையில நாம் வந்து நமக்கே ஒரு அதாவது விரைச்சு போறதுங்கிறது வந்து எவ்வளவு கொடுமை தெரியுமா? கொஞ்சமா சூடு இருந்தாதான் நமக்கு வாழ்க்கையே. சூடு இல்ல இல்ல அப்படின்னா விரைச்சு போகிறது ரொம்ப கொடுமை. அப்படியாக பண்ணிடுறாங்க. சோ அப்ப கிருஷ்ணர் சொல்றார், ஓ யுதிஷ்டரா, இந்த விரதம் மேற்கொண்டதால இந்த ஜெய ஏகாதசினால அவர்களால வந்து இரவும் தூங்க முடியல, விழித்து கொண்டே இருந்தார்கள். அந்த அடுத்த நாள் இப்படியாக அவர்கள் விரதம் அனுஷ்டித்து விட்டபடியால் அடுத்த நாள் வந்து அவர்களுக்கு நல்ல நாளாக விடுகிறது. என்ன? துவாதசி நாள். அவர்கள் வந்து அவர்களுடைய பிசாசு உடல் வந்து சென்று விடுகிறது. அந்த பூதமாக இருந்தார்கள் இல்லையா, அந்த அந்த உடல் போய் விடுகிறது. அவர்கள் வந்து திரும்பவும் அவர்களுடைய தேவலோக உடல் கிடைத்து விடுகிறது. தேவர்களாக விடுகிறார்கள். அவர்களுடைய ஒளிவிடும் ஆபரணங்களும் ஆடைகளும் அவர்களுக்கு திரும்பி வந்து விடுகிறது. ஒரு விமானம் வருகிறது. இப்ப நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சே அப்படின்னு அவர்கள் ஆச்சரியமாக தன்னை பார்க்கும் பொழுது, ஏன்னே தெரியல, எப்படி மாறுபட்டது, இவ்வளவு கஷ்டப்பட்டோம், திடீர்னு நல்லது வந்துருச்சே, பழைய மாதிரி ஆயிட்டோமே, கஷ்டமெல்லாம் போயிருச்சே அப்படின்னு அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த கஷ்டம் போச்சுன்னே தெரியல. அப்ப பார்க்கும்போது ஒரு ஆகாய விமானம் வருகிறது. அப்ப ஒரு தேவர்கள் வந்து எல்லாம் பாடிக்கொண்டும் அவர்களை வந்து வரவேற்கிறார்கள். நீங்க வந்து நன்றாக நீங்க உங்களுடைய பாவத்தை கழிப்பதற்கு புண்ணியம் செய்தீர்கள், இந்த விரதம் இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை அந்த விமானத்துக்குள்ள கூட்டிக் கொள்கிறார்கள். இது ஸ்வர்கப்பட்டினத்துக்கு போயிடுறாங்க.
இப்ப அமராவதி அப்படின்ற அந்த இந்திரனுடைய லோகத்திற்கு சென்று அவர்கள் அடைகிறார்கள். அவரை சென்று அடைந்து அவரை வணங்குகிறார்கள். ஐயா, நாங்கள் உணர்ந்தோம் எங்கள் தவறை அப்படின்னு சொல்லி எங்களுடைய எனது மூல உடலை எங்களுக்கு தந்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவருக்கு நன்றி செலுத்துறாங்க. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்க எப்படி, நான் இப்படி ஒரு சபிச்சு அனுப்பியிருந்தா இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு இந்திரனுக்கும் ஆச்சரியமா இருக்கு. எப்படிடா நீங்க என்ன, அப்படி என்னடா நல்ல காரியம் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்படி என்ன என்ன சொல்றது, அற்புதமான நீங்க காரியம் பண்ணிருக்க வேணும். அப்படி என்ன ஒரு பெரிய புண்ணியத்தை நீங்க பண்ணிட்டீங்க, புண்ணிய காரியம் பண்ணீங்க. உங்களுக்கு உங்க பிசாசு உடல் உங்களை விட்டு போயிருக்கிறதே, உங்களுடைய சாபம் கலைந்திருக்கிறதே, எப்படிடா ஆச்சு அப்படின்னு கேக்குறார். உங்களுடைய இந்த சாபத்திலிருந்து உங்களை யார் விடுவித்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாங்க, பகவான் கிருஷ்ணர் வாசுதேவராக அவரே அவருடைய அந்த ஏகாதசியினுடைய விரதத்தின் மகிமையே எங்களை இப்படி ஆக்கியது அப்படின்னு சொல்றார். அவருடைய கருணை, பகவான் முழுமுதற் கடவுளான பகவானின் கருணை எங்களை இப்படி ஆக்கியது. அந்த ஏகாதசியின் மகிமை எங்களை இப்படி ஆக்கியது அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் எங்களையே அறியாமல் நாங்கள் பகவான் விஷ்ணுவுக்காக அந்த நாளை அர்ப்பணித்து விரதம் இருந்து விட்டோம். அப்படி இருந்ததுனால எங்களுடைய பழைய உருவம் எங்களுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்றார். சோ நீங்க பகவான் கிருஷ்ணரை, கேசவரை நீங்கள் சேவை செய்திருக்கிறீர்கள். அவருக்கு பிரீத்தியான காரியத்தை நீங்கள் ஏகாதசி என்று செய்து இருக்கிறீர்கள். சோ இப்ப இதனால் நானே உங்களை வழிபட முடியும். என்னை விட பெரிய நல்ல காரியம் நீங்கள் செய்து விட்டீர்கள்னு இந்திரன் சொல்றான் அவர்களை பார்த்து. அவன் சபித்தவர்கள் தான், ஆனால் அவர்களே தன்னை விட நல்ல காரியம் செய்து விட்டதனால் தான் இப்படி ஒரு பாவம் விமோச்சனம் கிடைத்திருக்கிறது. அதனால் நான் உங்களையே வணங்கத்தக்க நிலைக்கு நீங்கள் போய்விட்டீர்கள் அப்படின்னு சொல்றார். சோ அப்ப யார் ஒருவர் பகவான் ஹரி, ஸ்ரீ ஹரி அவரை வணங்குகிறார்களோ அவர்களை நான் கண்டிப்பாக என்ன சொல்றது, உயர்ந்தவர் தான், அதை நான் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும், அவர்களை நான் பாராட்டியே ஆக வேண்டும். அதற்கு மேலும் ஒரு தகுதி வேண்டாம் நான் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அவர்களை நான் கண்டிப்பாக உயர்த்துவேன், உயர்ந்தவர்களாக கருதுவேன் அப்படின்னு சொல்றார். நீங்கள் அப்படி இருந்திருக்கிறீர்கள், அவருக்கு வழிபட்டு இருந்திருக்கிறீர்கள் பகவானை. அதனால் நீங்கள் உங்களையும் நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். இப்போது நீங்க உங்கள் ஒருவர் நீங்க ஜோடியாகவே இந்த ஸ்வர்கலோகத்திலும் திரியலாம் அப்படின்னு சொல்லிடுறார். அப்ப கிருஷ்ணர் எப்படி இதை முடிக்கிறார் அப்படின்னா, மகாராஜ் யுதிஷ்டரே, இப்படியாக நீ பகவான் ஹரியை நினைத்து இந்த ஜெய ஏகாதசி அன்று நீ இந்த ஏகாதசி நோன்பினை அனுஷ்டித்தால், விரதத்தை அனுஷ்டித்தால் உனக்கு பிராமணரை கொன்றதற்காக ஒரு பாவம் வந்திருக்கும். ஏதோ ஒரு ஜென்மத்துல நீ பிராமணரை கொண்டிருக்கலாம், அதற்காக ஒரு பாவம் கிடைக்கும். அந்த பாவம் கூட இந்த ஏகாதசியை கடைபிடிப்பதானால் கிட்டும் அப்படின்னு சொல்றார். இந்த முழு ஏகாதசியை முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அனுஷ்டிப்பவருக்கு அப்படி ஒரு தானம் செய்த பலன், யஜ்யம் செய்த பலன், அப்புறம் தீர்த்த ஸ்தலங்களில், புனித ஸ்தலங்களில் புனித நீராடிய பலன் எல்லாமே கிட்டும் அப்படின்னு சொல்றார். வைகுண்டம் செல்வதற்கான ஒரு அனுமதியும் கிட்டும். அப்புறம் இடையராத ஒரு நித்திய ஆனந்தமும் அவருக்கு கிட்டும் அப்படின்னு சொல்றார். இதனை கேட்பவரோ அல்லது படிப்பவருக்கோ ஜெய ஏகாதசி அனைத்து பலன்களும் கிட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது
அக்னிஸ்தோம அப்படின்ற ஒரு யக்ஞம் நடத்தின பலன் கிடைக்குமா இதை கேட்டா. இந்த யக்ஞஸ்தமா அப்படின்றது வந்து சாம வேதத்துல இருக்கக்கூடிய மந்திரங்கள். சாம வேதத்தை ஜபித்து ஒரு யக்ஞம் செய்யும் போது சொல்லப்படுகிற ஒரு மந்திரம் இது யக்ஞஸ்தோமம். அக்னிஸ்தோமம் அப்படிங்கிறது அதனை அப்படிப்பட்ட ஒரு யக்ஞத்தை செய்ததற்கான என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஜெயா ஏகாதசி கடைபிடிப்பதால் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இதுதான் வந்து இந்த ஏகாதசியினுடைய மகிமை. சரிங்களா? இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான விசேஷம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாமன ஏகாதசி, அதாவது வாமன தேவர் பிறந்த நாள் இன்னைக்கு வந்து. வாமன ஏகாதசிக்காக நாளை வாமன துவாதசி ஆக்சுவலா. சோ அதற்காக நாளைக்கு துவாதசி அன்று எப்போதுமே நம்ம விரதம் இருப்பதில்லை. ஏகாதசி என்று விரதம் இருந்து விட்டு அந்த துவாதசி அன்னைக்கு அதனை நம்ம வந்து முடித்துக் கொள்வோம். அதனால நாளைக்கு இருக்க வேண்டிய அந்த விரதத்தை இன்று நாம் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவும் இதுவும் ஒண்ணு 2 in 1 பண்றோமா அப்படின்னா அப்படி இல்ல. அந்த வாமனனுக்காக என்ன ஸ்பெஷல்? நார்மல் ஏகாதசி கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து வாமன துவாதசிக்காக இருந்த ஏகாதசி ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காலை 12 மணி முதல் நிர்ஜல ஏகாதசியாக நிர்ஜலமாக விரதம் இருத்தல் அந்த வாமன துவாதசிக்கு இருந்த விரதமாக கொள்ளப்படும். சரிங்களா? அதனால இன்று 12 மணி வரை ஒண்ணும் நிர்ஜலமாக இருந்து விட்டு அதற்கு மேல் ஏகாதசி பிரசாதம் உட்கொள்ளலாம். அதான் இன்னைக்கு உடைய இது. அப்புறம் இன்னைக்கு உடைய ஒரு ஸ்பெஷலா நம்ம பகவத் விஷயம் எதையாவது சிந்திக்கணும் இல்லையா? ஏகாதசினாலே பகவத் விஷயத்தை அதிகமாக நாம் வந்து சிந்திக்கணும். அத இன்னைக்கு என்ன தலைப்புல நாம் சிந்திக்க போறோம் அப்படின்னா சிஷ்டாஷ்டகம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஷ்டாஷ்டகம் என்றது என்ன? தினமும் நம்முடைய கோவில்கள்ல அதை ஜபிப்பாங்க, பாராயணம் பண்ணுவாங்க. சிஷ்டாஷ்டகம் என்கிறது வேற ஒன்றுமே இல்லை, சைத்தன்ய மகாபிரபு எழுதிய அஷ்டகம், சிஷ்யர்களுக்காக கொடுத்தது. சிஷ்டாஷ்டகம் சிக்ஷர்களுக்காக அவர் கொடுத்தது. இது வந்து அவர் எழுதிய கிரந்தங்கள்ன்றது வந்து எதுவுமே இல்லை. இது மட்டும்தான், இந்த 8 ஸ்லோகங்கள் தான். அதுலயே அவர் வந்து பூரா நம்முடைய சம்பிரதாய தத்துவத்தை அதில் கூறியிருக்கிறார். அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். அந்த ஸ்லோகத்தை எப்படி நம்ம பாராயணம் பண்ணலாம், அதனுடைய விளக்கம், சிறு விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சேத்தோ தர்ப்பணா மார்ஜனம் பவமஹாதவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதாம் பூர்ணாமிருத ஸ்வாதனம் சர்வாத்மஸ்னபணம் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இதான் முதல் ஸ்லோகம். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். சேத்தோனா மனம், தர்ப்பணம்னா கண்ணாடி. அந்த மனம் என்னும் கண்ணாடியை மார்ஜனம்னா தொடக்கணும், சுத்தப்படுத்தணும். பவ மகாதவாக்னி நிர்வாபணம். பவனா இந்த பௌதிக உலகம். மகாதவாக்னி அப்படின்னா காட்டுத்தீ, மாபெரும் காட்டுத்தீ. மகாதவாக்னி நிர்வாபணம், அதனை அணைக்க வேண்டும். மனம் என்கின்ற அந்த தர்ப்பணத்தில், அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய தூசியை தொடிக்க வேண்டும். அப்புறம் இந்த சம்சார சாகரமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தில் சம்சாரம் என்கிற காட்டுத்தீயை அணைக்க வேண்டும் அப்படிங்கிறார். நிர்வாபணம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம். இதற்கு எது உதவுது அப்படின்னா ஸ்ரேயம். ஸ்ரேயம்னா நல்லது, புண்ணியம். அது எதை வைத்து இதனை வந்து நாம அழிக்கலாம், அணைக்கலாம் அப்படின்னா ஸ்ரேய கைரவம். கைரவம் அப்படிங்கிறது வந்து வெள்ளை தாமரை. வெள்ளை தாமரை. சந்திரிகா அப்படின்னா
சந்திரன். கைரவ சந்திரிகா, அந்த சந்திரன் எப்படி ஒரு வெள்ளை தாமரை போல ஒரு சந்திரன், அவனுடைய எப்படி வந்து, அதாவது அக்னிங்கிறது வந்து நெருப்பு, அதை எப்படி நம்ம வந்து கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்னா குளிர்ச்சியை கொண்டு. குளிர்ச்சி யாரிடம் இருக்கிறது? சந்திரன் இருக்கிறது. சந்திரன் எப்படி இருக்கிறான்? வெண்மையாக இருக்கிறான். வெண்மை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது இங்கு? வெண் தாமரைக்கு. அதுதான் வந்து கைரவம். கைரவ அப்படின்னு, கைரவ சந்திரிகா விதரணம். விதரணம்னா அப்படியே ஸ்ப்ரெட் பண்றது. விதரணம்னா அப்படி கொடுக்கறது. விதரணம்னா அதனை வந்து எடுத்து கொடுத்தல், எல்லாருக்கும் பரவ விடுதல். சோ அந்த குளிர்ச்சியை அவன் பரவ விடுகிறான், அந்த சந்திரன். அதன் மூலமாக நம்முடைய அந்த வெப்பமானது சமன்படுகிறது அப்படின்னு சொல்றார். விதரணம் வித்யாவது ஜீவனம். இந்த சந்திரனிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒளி குளிர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னாலும், அது வந்து என்ன மேஜிக்கா? அந்த குளிர்ச்சி கொடுத்துருமா? இல்ல. எது அப்படி இருக்கான்? ஏதோ ஒண்ண வச்சுதானே நம்மளுடைய இந்த மகா தவாக்னி, இந்த ஃபாரஸ்ட் ஃபயரை உடைக்கணும். இந்த ஃபாரஸ்ட் ஃபயருங்கிறதே நம்ம பாவத்துக்கு ஒரு உவமையா சொல்றார். அது உண்மையாகவா? அப்ப அந்த இந்த என்ன சொல்றது, காட்டு தீக்கி ஒரு தண்ணி வேணும் அணைக்கிறதுக்கு. அது போல நம்முடைய பாவங்கள் அப்படிங்கிற அந்த காட்டு தீ, பாவத்தை அழிக்கிறதுக்கு இனி இந்த சூரியன் சந்திரன் போதுமா? சந்திரன் உவமையா ஒன்ற சொல்றார். அது எது? நம்முடைய ஞானமானது, நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு சந்திரனை போன்ற குளிர்ச்சியானதாக இருக்கணுமா? அப்பதான் காட்டு தீ போன்ற நம்முடைய பாவங்களை நம்முடைய அந்த ஞானம் கொண்டு, குளிர்ச்சியான ஞானத்தை கொண்டு அணைக்க முடியுமா? புரியுதா? ரெண்டு பேரலா இப்ப சொல்லிட்டு இருக்க, ரெண்டு உவமை. ஒண்ணு வந்து காட்டு தீ, அந்த காட்டு தீய அணைக்கணும். அதுக்கு வந்து ஒரு குளிர்ச்சி வேணும், அது நீர் வேண்டும். சோ அதே போல காட்டு தீ போல என்ன இருக்கு? நம்முடைய பாவங்கள் இருக்கு, அப்படியே பரவுது. நம்ம இன்னும் இன்னும் செஞ்சுக்கிட்டும் இருக்கோம். புதுசு புதுசா பாவங்களும் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. உள்ள பாவங்களும் நம்மை எரித்து கொண்டிருக்கிறது. அதாவது காட்டு தீன்னு சொன்னது ரொம்ப பொருத்தம். ஏன்னு வைங்க, ஏன்னா காட்டு தீ தானும் அந்த இருக்கக்கூடிய பர்வதத்தையும் அந்த காட்டையும் அழித்து கொண்டே இருக்கும். அது போல நம் பாவங்கள் நம்மை அழிக்கும். இன்னும் இன்னும் சில சமயம் நம்மளை இன்னும் இன்னும் பாவம் செய்ய தூண்டும். நல்ல எண்ணம் எப்ப வரும்? புண்ணிய சுக்கிருத்தி இருந்தா தான் நல்ல எண்ணம் வரும், நல்ல காரியம் செய்வோம். இப்ப வந்து பாவங்களே நம்மளுக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னா பாவங்களைத்தான் செய்து கொண்டே இருப்போம். சோ அதனால நம்மையும் அழிக்கும் அந்த பாவங்கள். சோ அப்படியாக இந்த நம்மை அழிக்கக்கூடிய பாவத்தை எதை வைத்து நாம் சரி செய்வது அப்படின்னா, அதற்கு ஒரு அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும். அதுதான் இது. வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதி வர்தனம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்படி அந்த சந்திரன் தன்னுடைய ஒளியால் வந்து அனைத்து உயிரினங்களுக்கும் நல்லதை கொடுக்கிறானோ, அது போல இந்த வாழ்க்கை, நம்முடைய ஆன்மாவுக்கு ஒரு ஞானம் பிறக்க வேண்டும். அது எது? அந்த ஆன்மாவுக்கும் நம்முடைய நம்முடைய லைஃப் அண்ட் சோல், நம்ம மனதுக்கும் ஆன்மாவுக்குமான பாடம் எது? நம்ம புத்திக்கும் நம்ம மனதிற்கும் அந்த பாடத்தை, அந்த ஞானத்தை வாங்கி கொள்ள வேண்டும், உறிஞ்சி கொள்ள வேண்டும். அப்படியே அப்சர்வ் பண்ணணும். அப்பதான் அந்த ஞானம் மூலம்தான் நம்முடைய பாவத்தை போக்க முடியும். அது என்ன ஞானம்? அதுதான் வந்து ஹரே கிருஷ்ண மகா மந்திர ஜபம். ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம். இப்படி எப்படி வந்து இந்த சந்திரன் தன்னுடைய குளிர்ந்த ஒளியை எல்லா இடத்துக்கும் பரவுதோ, அது போல இந்த ஞானமானது நம்முடைய ஆன்மாவையும் அறிவையும் தெளிவாக்குகிறது, குளிர்ச்சி தருகிறது. அதற்கு வந்து ஒரு சாந்தத்தை தருகிறது நம்ம மனதிற்கும் உள்ளத்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதா சுவாதனம். அதான் வந்து
இப்படி வந்து அமிர்த பூர்ணாமிர்தம் அந்த அஹ், உம், ஆனந்தாம்புதி வர்தனம். இந்த இந்த பகவானுடைய நாமமானது நமக்கு வந்து ஆனந்தத்தையும் அஹ், அஹ், ஆனந்த கடலை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருதான். அதாவது நம்ம வாழ்க்கை ஒரு சாகரம் அப்படின்னா அந்த சாகரமாக நம்ம பெரிய கடல் போல வாழ்க்கை. அந்த கடலுக்கு வந்து இது வந்து ஒரு அமிர்தத்தை கொடுக்குதாம். அமிர்த கடலாக நம்ம வாழ்க்கையில வந்து இந்த பாய் தான் எது? இந்த பகவானின் நாமங்கள். அதான் சிஷ்டாஷ்டகம்ல முதல்ல சொல்றார். நீ வந்து அடுத்த உவமைக்கு வருவோம். என்ன சொல்றார்? மனம் என்கின்ற தர்ப்பணத்தில் இருக்கக்கூடிய அழுக்க துடைக்கணுங்கிறார். அதுக்கும் இந்த நாமம் தான் வருது. அதுதான் நம்ம சொல்றோம் இல்லையா, நெஞ்சில இருக்கக்கூடிய அழுக்குங்கிறது தான் பாவம். பாவத்தை எப்படியெல்லாம் சொல்றார் பாருங்க. எவ்வளவு எவ்வளவு உவமைகள் மூலமா சொல்றார். உம் இப்ப இந்த மனதில் இருக்கக்கூடிய இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்கை துடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப வந்து படியும். அதுக்குதான் இந்த நாமங்களை இன்னும் 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 சொல்லணும் அதிகமாக. அப்ப இந்த காட்டு தீயும் அணையாமல் இருக்கும். இன்னும் இன்னும் புதுமாக கூட உருவாகும். அதுவும் பாவம். அதையும் அழிக்க வேண்டும் என்றால் இந்த நாமத்தை கொண்டுதான் இவற்றை நாம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பாவங்களை நம் வாழ்க்கையில் நம் ஆன்மாவோடு ஒட்டி கொண்டு வரக்கூடிய கர்ம வினைகளை நாம் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். இதுதான் வந்து ஒரு நம்மளுடைய அமிர்தமாக இருக்கிறது. நம்மளுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை கொடுக்கிறது இந்த நாமங்கள். ஏன்னா அப்படி இதுவா, அதாவது நம்ம போன கதையில பார்த்தது வந்து வெப்பம் வேண்டும் வாழ்க்கையில. ஆனா அதுவே என்ன ஆகுது பாருங்க, சரியான வெப்பம் கொடுத்தாதானே ஒரு பதார்த்தம் நல்லபடியாக வெந்து வருது. அதுக்கு ஓவரா போயிட்டா புடிச்சு போயிருது, அதுவே எரிஞ்சு போயிடுறது இல்லையா? சோ ஓவர் சூடு இருந்தா அதை அணைக்கணும். அதுக்கான குளிர்ச்சியை நாம கொடுக்கணும். அது எப்படி ஒரு பேலன்ஸ் முக்கியம். அதுதான் சொல்றாங்க இங்க. சர்வாத்ம ஸ்னபனம் பரம் விஜயத்தை ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இந்த ஆத்ம சமர்ப்பணத்தோட நாம செய்கிற அனைத்தும் நமக்கு விஜயமாக கிட்டும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழியும் எப்போது? ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். அதை செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் அழிகிறது. அந்த பெரிய காட்டு தீ போல இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களையும் அழிக்க வல்லது இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்ற. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் ஒரு ஸ்லோகத்துக்கே வந்து அவ்வளவு பெரிய விளக்கம் இருக்கு. நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்ப்பிதா நியமித ஸ்மரணேன காலஹ யதாதிருஷி தவ கிருபா பகவன் மமாபி துர்தைவம் மிதர்ஷம் இஹா ஜனினானுராகஹ அப்படின்னு சொல்றார். நாம் உன்னுடைய நாமங்கள் அகாரி அப்படின்னா வெளிப்படுகிறது. நாம் நாமகாரி பகுதா அப்படின்னா பல விதங்கள்ல உன்னுடைய நாமங்கள் வந்து வெளிப்படுது. நிஜ சர்வ சக்தி. உன்னுடைய அந்த நாமங்கள் பல உன்னுடைய பல்வேறு நாமங்கள்ல தான் உன்னுடைய சக்தி அடங்கி இருக்கிறது. நிஜ சர்வ சக்தி, சர்வ சக்தியும் உனக்கு என்னெல்லாம் சக்தி இருக்கிறதோ அது உன்னுடைய நாமத்தில் பொதிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலக. இந்த நியமத்தோட, நியமங்கள்னா என்ன? கட்டுப்பாடுகள். இந்த கட்டுப்பாடுகள் கொண்டு தத்ரார்ப்பித்த அதனை வந்து நாம் அர்ப்பணத்தோடு கட்டுப்பாடோடு ஸ்மரணம் செய்ய. தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலக. அதனை ஸ்மரணம் செய்யும் பொழுது காலம், அதனை காலத்துக்கு வந்து இவ்வளவு காலம் தான் நான் சொல்லுவேன், அவ்வளவு காலம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு இல்லாம காலத்துக்கு கட்டுப்படாமல், காலத்தை பற்றி யோசிக்காமல் அந்த ஸ்மரணத்தை செய்யும் போது செய்யணும் அப்படின்னு சொல்றார். செய்தால் எதாதிருஷி தவ கிருபா பகவன் மமாபி அப்படின்னு சொல்றார். அதாவது உனக்கு ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் இருக்கிறது. அந்த நாமத்தில் எல்லாம் உன்னுடைய சக்தி அடங்கி இருக்கிறது. அதனை சொல்வதற்கு எந்தவித சட்டமும் இல்லை.
அதற்கான எந்தவித காலமும் இல்லை. காலத்தையும் பார்க்காமல் எந்தவித இப்படித்தான் அப்படித்தான் இல்லாம நம்ம மனதுக்கு கட்டுப்பாடு வேண்டுமே தவிர இப்படி இருந்தாதான் சொல்லணும் அப்படி இருந்தாதான் சொல்லணும் இல்ல. நம்ம மனதை கட்டுப்படுத்தி கொண்டு அதுதான் அந்த கட்டுப்பாடு நியமித்த அந்த எந்த வேறு எந்த கட்டுப்பாடும் வேண்டாம். இப்படி இருந்தாதான் அப்படி இருந்தாதான் இல்ல. நம்ம மனக்கட்டுப்பாடோடு அவரை ஏற்றுக்கொண்டு முழுமையாக ஏற்றுக்கொண்டு சொன்னால் அவரை நினைப்பதற்குன்னு பெரிய சட்டம் கிடையாது. ஆனா நம்முடைய மனம் கட்டுப்பட வேண்டும். மற்ற விஷயங்களிலிருந்து கட்டுப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்துட விட வேண்டும். எனக்கு பெருசா ஒரு இதுவும் இல்ல, தகுதி இல்ல, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாங்கிறதுக்காக இதை சொல்றேன். இதுக்குன்னு பெரிய சட்ட திட்டங்கள் இல்ல. நீ நீ எப்ப வேண்டுமானாலும் சொல்லு. காலமும் இதற்கு கட்டாயம் இல்ல. இந்த காலத்துலதான் சொல்லணும் அந்த காலத்துலதான் சொல்லணுங்கிறது இல்ல அப்படின்னு சொல்றேன். எதுவுமே சட்டம் கிடையாது. நீ எப்ப வேணா சொல்லு அப்படிங்கிறார். நான் இப்படி ஒரு அழகான உன்னுடைய நாமத்தை சொன்னாலே புண்ணியம்னு நீ ஏற்படுத்தி கொடுத்திருக்க. உன்னை நினைப்பதற்கு உன் நாமத்தை சொன்னால் போதும்னு. அப்படி இருந்தும் கூட எதாதர்ஷி தவ கிருபா பகவன் மமாபி, நீ அப்படி ஒரு கிருப்பை கொடுத்திருக்க. ஆனா மமாபி நான் ஆனால் எப்படி இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அவர் தன்னை சொல்லிக் கொள்கிறார் பகவான் சைத்தன்ய மகாபிரபு. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா துர்தெய்வம் இதர்ஷம் மிகாஜனி நானுராக. நான் எனக்கு ஒரு ஜபிக்கிறதுக்கு ஆசை வர மாட்டேங்குது. பாவம் செய்கிறேன். நான் பாவத்திற்கு ஜபம் செய்யும் போது கூட பாவம் செய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்ற. நீ இப்படி உன்னுடைய சக்தியெல்லாம் உன் நாமத்தில் வைத்து எங்களுக்கு நீ எப்போது வேணாலும் ஜபிங்கள்னும் கொடுத்திருக்கிற. ஆனால் அதை கடைபிடிக்க எனக்கு துப்பில்லையே அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகம். திருநாதபி சுனீச்சேன தரோரவ சகிஷ்ணுனா அமானீன மானதேன கீர்த்தனீய சதா ஹரிஹி. ஆனா எப்படி பண்ணணுமா அப்படின்னா திருநாதபி சுனீச்சேன அப்படின்னா ஒரு புல்லை விட தாழ்ந்தவனாக குறைந்தவனாக ஒருவன் தன்னை நினைத்து கொள்ள வேண்டும். தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். தான் அப்படிப்பட்டவன் என்பதை புரிய வேண்டும். அதாவது தன்னை ஒரு புல்லுக்கு சமானமாக புல்லை விட குறைந்தவனாக தன்னை நினைத்து எவன் ஒருவன் இருக்கிறானோ ஒரு மரத்தை விட சகிப்புத்தன்மை கொண்டவனாக எவன் ஒருவன் இருக்கிறானோ அப்படி இருக்கணும். மரம் என்ன மழை பெய்தாலும் தாங்கிக் கொள்ளும், என்ன வெயில் இருந்தாலும் தாங்கிக் கொள்ளும். அதை விட அது போல அதை விட சகிப்புத்தன்மை கொண்டவனாக எவன் இருக்கிறானோ தன்னை ஒருவர் மதிக்க வேண்டும். தரோரிவ சகிஷ்ணுனா அப்படின்னா சகிப்புத்தன்மை சகிஷ்ணுனா. அமானீனமானதேன அப்படின்னா மானம் என்னை அவங்க அவமதிக்கிறாங்க இவங்க அவமதிக்கிறாங்க என்ன பெருசா மதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காமல் எவன் ஒருவன் இருக்கிறானோ ஆனால் அதே சமயத்துல மானதேனா அந்த மரியாதையை அவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அவங்க நம்மளை அவமதிக்கிறாங்கன்றத பொருட்படுத்தாமல் அடுத்தவர்களுக்கு மானதேனா மானம் கொடுத்து கொண்டே இருக்கிறான், மரியாதை கொடுத்து கொண்டே இருக்கிறானோ அப்படி இருப்பவர்கள் கீர்த்தனிய சதாஹரி, அவர்களாலதான் சதாஹரியின் நாமத்தை கீர்த்தனம் பண்ண முடியும் அப்படின்றார். அடுத்த ஸ்லோகத்துல நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீஷ காமையே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்திர் அகை துக்கி துவயி அப்படின்னு சொல்றார். அது என்ன அப்படின்னா நான் இந்த உலகத்துல தனம் கேட்கல, ஜனம் கேட்கல, மீண்டும் பிறக்கணும்னு கேட்கல, சுந்தரி அழகான மனைவிய கேட்கல, அப்புறம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே நான் உன்னை சொல்வதற்கு எனக்கு கவிஞனாக்கு, எனக்கு பல வார்த்தைகளையும் கொடு உன்னை உச்சரிப்பதற்கு அப்படின்னு எல்லாமும் நான் கேட்கல. உண்மையிலேயே அவர் என்ன எழுதினார் சொல்லுங்க? இதை தவிர இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தவிர அவரும் எனக்கு ஒன்னும் பெரிய வார்த்தைகள் கொடு, எனக்கு பெரிய ஞானத்தை கொடு, நான் பெருசா எழுதணும் அப்படின்னு உட்கார்ந்தெல்லாம் அவர் எழுதல. கவிதாம்பா ஜெகதீஷ காமையே இந்த உலகத்துல எனக்கு இந்த காமங்கள்லாம் இல்ல. மம
ஜன்மனி ஜன்மனீஸ்வரே, அஹ், எனக்கு என்ன வேண்டும் அப்படின்னா, ஜென்மம் ஜென்மனி ஜென்மனீஸ்வரே, ஜென்மம் ஜென்மமாக உனக்கு பவதாத் பக்திர் அகை துக்கி துவயி, உனக்கு வந்து அகை துக்கினா ஒரு காரணம் இல்லாதது, செல்பிஷ் மோட்டிவ் இல்லாதது, அதாவது தன்னலம் இல்லாத சேவை செய்வதற்கு பக்தி, பவதாத் பக்தி, எனக்கு வந்து உருவாகட்டும், எனக்குள் பக்தி உருவாகட்டும்ங்கிறார். இப்படி தன்னலமில்லாத ஒரு பக்தியை கொடு போதும் அப்படின்னு சொல்றார். அதாவது ஜென்மனி ஜென்மனீஸ்வரே, ஜென்மம் ஜென்மமாக இதை கொடு எனக்கு போதும் அப்படின்னு சொல்றார். அடுத்த 5வது ஸ்லோகத்துல अयिनन्दतनुजा किङ्करं पतितं मां विषमे भवाम्बुधौ कृपया तव पादपङ्कज स्थितधूलि सदृशं விசிந்தையா, என்னை நீ எப்படி பாத்துக்கணும், விசிந்தையா, என்னை நீ எப்படி கன்சிடர் பண்ணணும், என்னை நீ எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, நான் உன்னுடைய அயினந்த தனுஜா கின்கரம் அப்படின்னா நந்த மகாராஜரின் மகனே. ஐ அப்படின்னா ஐ அப்படி அம்மா மாதிரி சொல்றது, ஆயி அப்படின்னா தாய் இல்லையா. ஐநந்த தனுஜா, நீ வந்து நந்தனின் தனுஜா மகன், அவனுடைய கின்கரன், கின்கரன் அப்படின்னா வேலைக்காரன். ஐநந்த தனுஜா கின்கரம், என்னை அப்படி நினைத்துக்கொள் அப்படிங்கிறார். பதிதாம் அப்படின்னா நான் வந்து வீழ்ந்தவன், பதிதாம் மாம் நான் அப்படின்னு சொல்ற, நான் விழுந்தவன். விஷமே பவ பவாம்புதௌ, அதாவது அஞ்ஞானம்ன்ற கடல்ல விழுந்தவன் நான். விஷமே அப்படின்னா ரொம்ப விஷமாக இருக்கக்கூடிய இந்த அஞ்ஞான கடல்ல விழுந்தவன் நான். பதிதம்மாம் விஷமே பவாம்புதோ அப்படின்னு சொல்றேன். இந்த நான் விழுந்திருக்கிறேன் இந்த ஒரு விஷமாக இருக்கக்கூடிய சம்சார கடல்ல நான் வந்து விழுந்தவன் அப்படின்னு சொல்றார். கிருப்பையா, கிருப்பை தந்து, கிருப்பையா தவ பாத பங்கஜ, உன்னுடைய பாத பங்கஜங்கள்ல எனக்கு கிருப்பையோட ஒரு ஸ்தித தூளி இருக்கக்கூடிய, ஒரு தூளியாக இருக்கக்கூடிய ஸ்தித தூளி சதிருஷம் விசிந்தையா, அதை என்னுடைய உன்னுடைய பாத தூளியாக ஒரு அதுல அந்த தூசியாக என்னை வைத்துக்கொள் போதும், அந்த ஒரு பணிவு எனக்கு வர வேண்டும் அப்படிங்கிறார். என்னை வந்து உன் பாதத்தில் பாத தூளியாக, உன் பாத கமலங்களில் நான் ஒரு ஒரு தூசாக இருப்பவனாக மட்டும் என்னை வைத்துக்கொள். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை எனக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்றார். நான் உன்னுடைய சேவகன், என்னுடைய பாவத்தின் காரணமாக நான் வந்து இங்க அஞ்ஞான கடல்ல விழுந்துட்டேன். ஆனா நீ வந்து எனக்கு கருணையோடு என்னை உன்னுடைய பாத தூளியில ஒரு அங்கமாக என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்ற. 6வது, நயனம் கலதஸ்ருதாரயா வதனம் கத்கதாருத்தயா கிரா புலகைர் நிச்சிதம் வபு கதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி. அதாவது என்னுடைய கண்கள், நயனம் கண்கள், கலதஸ்ரு தாரையா, எப்போது வந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டும். அஸ்ரு தாரையா, கலத் அஸ்ரு தாரையா, அதுல எப்போது வந்து கண்ணில் நீர் வரும், ஆனந்த கண்ணீர் எப்போது பெருகும் அப்படின்னு கேக்குறார். என்னுடைய கண்கள்ல வந்து விடாது நீர் வந்து எப்போது வரும். வதனம் கத்கதா ருத்தயாகிரா, அதாவது என்னுடைய நாவு கத்கதா, அதாவது தடங்களே இல்லாமல், தவறே இல்லாமல், ருத்தயாகிரா, அப்படியே வந்து நான் அப்படி தங்கு தடை இல்லாமல் எப்போது உன்னுடைய நாமத்தை சொல்லுவேன். அப்படி சொல்லும் போது என் கண்களில் தாரையாக நீர் வருமா, அப்படி ஒரு காலம் வருமா அப்படின்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட காலம் நான் ஜபிக்கும் பொழுது என் கண்களில் இருந்து அப்படி தாரையாக நீர் கொட்டும் காலம் எப்போது வரும் அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய குரல் உன்னுடைய நாமத்தை சொல்லும் போது எப்போது தழுதழுக்கும், அப்படியே அடைச்சு போய் உன்னுடைய நாமத்தை சொல்வதனால் அந்த
உணர்வு ஏற்பட்டு என்னுடைய கத்கதா ருத்தயாகிரா வார்த்தை வர முடியாமல் அப்படியே என்னுடைய தொண்டை எப்போது சிக்கும் அப்படின்னு கேக்குறார். உம் என்னோட அப்புறம் புலக்கைர் நிச்சிதம் வப்பு கதா. புலக்கைர்னா என்னுடைய மயிர்கால்கள் எப்போது வந்து எழுந்து நிற்கும், அப்படி மயிர்கூச்சம் எரிஞ்சு எப்போது வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றார். எப்போது அப்படின்னா எப்ப அந்த ஆனந்தம் கிட்டும் அப்படின்றார். நிச்சிதம் வப்பு கதா எப்ப அப்படின்னு சொல்றார். உன்னுடைய தவமகா புலகே நிச்சிதம் வபு கதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி. அந்த நாம கிரகணே பவிஷ்யதி அந்த காலம் இப்ப எப்போது வரும்னு ஃபியூச்சரை பத்தி கேட்கிறார். உன்னுடைய நாம கிரகணே அந்த நாமத்தை ஜபிக்கும் பொழுது எப்ப எனக்கு மயிர்கூச்சம் எரியும், உன்னோட நாமத்தை சொல்லும் போது எப்போது எனக்கு கண்ணீர் வரும், எப்போது என் தொண்டை அடைக்கும், எப்போது எனக்கு வந்து மயிர்கூச்சம் வரும் அப்படின்லாம் கேட்கிறார். எனக்கு எப்போது அந்த காலம் வரப்போகிறது அப்படின்னு கேட்கிறார். இனிமே ஃபியூச்சர்ல பவிஷ்யத்துல இது எப்ப நடக்க போகுது அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் யுகாயுதம் நிமிஷேன சக்ஷுஷா பிராவிருஷாயிதம் சூன்யாயிதம் ஜகத் சர்வம் கோவிந்த விரகேணமே. யுகாயுதம் எனக்கு வந்து உன்னோட இருந்து தள்ளி இருந்தேன்னா ஒரு நிமிடம் கூட யுகம் போல தோன்றுகிறது. யுகாயுதம் நிமிஷேன நிமிஷமாக இருக்கக்கூடிய காலம் யுகம் போல தோணுகிறது. சக்ஷுஷா பிராவிரஷாயுதம் எனக்கு வந்து சக்ஷு கண்கள்ல இருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது. மழை போல கொட்டுகிறது. அப்புறம் சூன்யாயுதம் ஜகத் சர்வம் ஜகத் முழுதும் சூன்யம் போல தோன்றுகிறது. எனக்கு ஒன்றுமே எவ்வளவோ இருக்கு ஆனா எல்லாம் இல்லாதது போல இருக்கிறது. சூன்யாயுதம் ஜகத் சர்வம் கோவிந்த விரகேனமே. உன்னோட இருக்கிற விரகமா இருக்கேன் இல்லையா, உன்னோட கூட இல்லாம இருக்கேனே அந்த இல்லாத நிமிடம் எனக்கு இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றார். 8வது ஸ்லோகம் கடைசியாக என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆஸ்லிஷ்யவா பாதரதாம் பினஸ்து மாம் ஆதர்ஷணாம் மர்மஹதாம் கரோது வா யதா ததா வா விதாதாது லம்படோ மத் பிராணநாதஸ்து ச ஏவ நாபரா. என்ன வந்து நான் இப்படி ஒரு சேவகன் ஆஸ்லிஷ்லயா ஆஸ்லிஷ்யவா என்னை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றார். என்னை வந்து கட்டிக்க, என்னை வந்து நீ வந்து அணைத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். பாதரத்தாம் நான் உன்னுடைய பாதத்துல வந்து விழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உன்னுடைய பாதத்தில் வந்து விழுந்த என்னை நீ அணைத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். நீ வந்து நான் பாதத்துல விழுந்துட்டேன், என்னை வந்து நீ ஏறி மிதித்தாலும் சரி, என்னுடைய இதயத்தை உடைத்தாலும் சரி, என் கண்ணுக்கு நீ புலப்படாமல் போனாலும் சரி, நான் எப்படியானாலும் என்னை வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றார். ஆதர்ஷனாம் மர்மஹதாம் கரோத்துவா, நீ என்ன வேணாலும் என்னை பண்ணிக்கோ கரோத்துவா அப்படின்னு சொல்றார். நீ எப்படி வேணாலும் எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் போ, இல்லை என்னுடைய மர்மஹதாம் அப்படின்னா மர்மம்னா அங்க அந்த ஹதாம் அப்படிங்கிறது வந்து அதை உடைச்சு எடுக்கிறது. பிரேக் மை ஹார்ட், என்னோட இதயத்தோட என்ன வேணாலும் பண்ணு, நான் உன்னுடைய பாதத்துல வந்து சரண் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றார். மர்மஹதாம் கரோத்துவா யதா ததாவா விதாதாத்து லம்பட்டோ மத் பிராணநாதஸ்து ச ஏவ நாபரா. நீ வந்து என்னை எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற. நீ ஆனா நான் வந்து ஒரு பேதையா ஒரு சின்ன பொண்ணு மாதிரி உங்ககிட்ட வந்து நிக்கிறேன், அவ்வளவுதான். நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ எதை என்ன பண்ணாலும் நீ என்னவாக இருப்ப, நீ வணங்கக்கூடிய தெய்வமாகவே என்கிட்ட இருப்ப அப்படின்னு சொல்றார். நீ எனக்கு நன்மை செய்தால்தான் நான் உன்னை பகவானாக ஏற்றுக்கொள்வேங்கிறதெல்லாம் இல்ல, நீ என்னை எப்படி வைத்துக் கொண்டாலும் நீதான் என் மனதில் பகவானாக வீற்றிருப்பாய் அப்படின்றத சொல்றார். இன்னும் வேற யாருமே இல்ல. மத் பிராணநாதஸ்துச ஏவ நாபரா, வேற யாருமே பரம் இல்ல, நீ மட்டும்தான் பரம். மத் பிராணநாதா, என்னுடைய பிராணனுக்கு நாதனாக நீதான் இருப்பாய், என்னுடைய இதயத்துக்கு நாதனாக நீதான் வீற்றிருப்பாய். வேறு எந்த எவருமே அங்கு வந்து நாதனாக இருக்க போவதில்லை அப்படின்றதான் சொல்றார். சோ இப்படிதான்
சிஷ்டாஷ்டகம் இருக்கு. இத வந்து நீங்க ரிசைட் பண்றதுக்கு கத்துக்கணும் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். இதோட யூடியூப் வீடியோஸ் நீங்க இஸ்கான் டிசைட்ரிலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிசைட் பண்ணது இருக்கு. நீங்க பண்ணலாம். தினமும் இதை வந்து ரிசைட் பண்றது அவசியம். ஒரு முறையாவது ஒரு நாள் இதை வந்து ஜெபிக்கணும். அதனால இப்படியாக அர்த்தம் இருக்கிறது. இதை கன்சாலிடேட்டட் அர்த்தமாக கூட நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நேரம் முடிந்து விட்டபடியால் இனிமே இன்னும் நமக்கு நேரம் இல்லை. அதனால இதோட முடிச்சுக்கிறேன். இத வந்து எப்படி ஜபிக்கிறது அப்படின்னு வேணா நம்ம இன்னொரு கிளாஸ்ல நம்ம ஜபிக்க கத்துக்கலாம். சரிங்களா? வேணும்னா சொல்லுங்க. அது வேணாலும் நம்ம பின்னாடி ஒரு நாள் பண்ணலாம். இதோட இன்னைய கிளாஸ் நான் முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.